வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த மாதத்திலே உங்களுடைய எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறத நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிநாதனான குரு உங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் கொஞ்சம் அது மாறி 8ஆம் இடத்துக்கு குரு அதிசாரமாக போகிறார் அப்படிங்கிறதும், லாபஸ்தானத்துக்கு சூரியன் வரப்போகிறார் அப்படிங்கிறதும், 12ஆம் இடத்துக்கு செவ்வாயும் புதனும் மாறப்போகிறார்கள் மாத கடைசியில் அப்படிங்கிறதும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போது, லாபம் கொடுக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மாதம் ஆரம்பிக்கும் போதே 3ஆம் தேதி அக்டோபர் அன்னைக்கு புத பகவான் தொழில்ஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். லாபஸ்தானத்துக்கு வந்த உடனே நல்ல ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவதற்கான எண்ண ஓட்டங்கள்லாம் வந்துடும். ஏன்னா குருவும் பார்க்குறாரு இல்லைங்களா, அவருடைய தன்மையினால் லாபம் நிறைய இருக்கும். செவ்வாய் ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறாரு, தைரியமாக சில காரியங்கள்லாம் செய்ய முடியறது உங்களால். இதனால் வரைக்கும் கொஞ்சம் செய்யாமல் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 6 மாதம் உங்களை படுத்திக்கிட்டு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும், வியாதிகள், தோல் வியாதி குறையும். மருத்துவத்திலே இந்த பிளட் ரிலேட்டட் விஷயம்லாம், இம்யூனிட்டி இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் கொஞ்சம் குறையும். 10ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் அவர் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளே கன்னி ராசிக்குள்ளே வந்து உட்காந்துருவார். ஏற்கனவே சூரியன் அங்கே உட்காந்துருக்கார், அவரோட சேர்ந்து உட்காந்துருப்பார். 10ல் வந்த உடனே தான் வார்த்தை தேவையில்லாமல் சக ஊழியர்கிட்ட வச்சுக்காதீங்க. முக்கியமாக பெண் ஊழியர்கள், கலகங்கள் உண்டாகும். தேவையில்லாத அவன் சொன்னா இவன் சொன்னா ஒரு பெரிய காசிப் கிரியேட்டர் வேண்டாம். செய்கிற வேலையும் கொஞ்சம் கெட்டுப்போம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும் இதான் ரூல். தந்தையோட கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க. அவங்க சொன்னதை கேட்டுக்கிடு, பம்பு வேண்டாம். பணம் வரும், தன லாபம் கொடுப்பார், கவலைப்படாது. அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவான் கன்னிராசியிலிருந்து துலா ராசிக்குள்ள வந்துடுவார். உங்கள் ராசியின் 11ஆவது இடம் லாபம், நல்ல சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா தன் பார்வை எங்கே வைக்கிறார் பாருங்க, நேராக கொண்டு போய் சுகஸ்தானத்தை வைக்கிறார், நேராக உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானத்தை வைக்கிறார். யோசித்து பார்க்க வேண்டிய விஷயத்தெல்லாம் வைக்கிறார். நீங்கள் எங்கெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வித்தையில் வைக்கிறார். இப்போ வித்தை நன்னா வரும், நீங்கள் உங்கள் வேலையை நல்ல திறம்பட செய்ய முடியும். மாஸ்டர் இன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவான், அந்த மாதிரி உங்களை வெளிக்காட்டி கொள்ள முடியும். குழந்தைகள் விஷயத்துலையும் அந்த மாதிரி தான், அவங்கள அனுசரித்து அவங்களும் அந்த மாதிரி வந்துடுவாங்க. கற்பனைகள்லாம் நல்லா இருக்கும், தொழிலிலே நல்ல விருத்தி கிடைக்கும், நல்ல வியாபாரங்கள்லாம் நல்லா இருக்கும், வாடிக்கையாளருடைய முக லாபங்கள் அப்படி பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் உங்கள் ஃபேஸ் வேல்யூ நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப டக்குன்னு இருக்கணும். முக்கியமாக இந்த உணவு தொழிலில் இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, குடும்ப தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள், இவங்க எல்லாருக்கும் லாபம் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இந்த சூரியன் வந்ததுனால. நீச்சஸ்தானம் லாபம் இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. ரைட். 18ஆம் தேதி உங்கள் ராசிநாதனான இந்த குரு 8ஆம் இடத்துக்கு மூவாரம். 8ஆம் இடம்னா பயமாச்சே சார்? ஆமாம், பயமாக தான் இருக்குது. ஆனால் தன் பார்வையை எங்கே வைக்கிறார் பாருங்கள். சிறப்பு பார்வை, 5ஆம் பார்வையை கொண்டு போய் விருச்சிக ராசிக்குள்ள வைக்கிற 12ஆம் இடம். இப்போ எதிர்பாராத செலவுகள் கட்டுப்பட்டுடும். 2ஆம் பார்வையை எங்கே வைக்கிறார்? 7ஆம் பார்வை நேராக கொண்டு போய் உங்கள் குடும்பஸ்தானத்துக்குள்ளே வைக்கிறார். அப்போ குடும்பத்தில் பண வரவுக்கு, அங்கே குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த கல்யாணம் நடக்கலை,
குழந்தை வரலை அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இப்போ உடச்சி விட்ரு, எல்லாம் நல்லா நடக்கும். அதுக்கப்புறம் மனை வாகன யோகங்களிலே நிறைய பிரச்சனை. சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார், சிக்கல் நிறைய இருக்குது. அட்வான்ஸ் வாங்கிட்டான், ஒன்றும் ரெஜிஸ்டர் ஆகலை, இப்போ சரியாயிடுச்சு. கொடுக்குறேன்னு சொன்னான் சார், கொடுத்து பாருங்கள், செக்கு பவுன்ஸ் பண்ணிட்டுருக்கிறான், இப்போ கிளியர் ஆயிடுச்சு. வண்டி புக் பண்ணேன் சார், வண்டி இன்னும் கைக்கே வரல சார், இதை வந்துச்சு. நல்ல லக்ஸுரியான வண்டி வரும், கொஞ்சம் ஆனால் ஜாக்கிரதையாக அதை பார்த்துக்கணும். 10ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய சுக்கிரன் நீச்சத்தில் இருக்கிறார், அதனால் கரெக்டாக எல்லாம் செட் ஆகி வந்துக்குதான்னு செக் பண்ணிவிடுங்க. அதிசாரத்துடைய பலன் அப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். 24ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதனும் உள்ளே வந்துடுவார். 27ஆம் தேதி செவ்வாயும் உள்ளே வந்துடுவார் லாபஸ்தானத்திலேருந்து. இப்போ இவங்க 2 பேர் வந்த உடனேயும் குருவால் பார்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற காரணத்தினால இவங்களால் பெருசாக எந்த விஷயத்திலையும் அதிக செலவுகள் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா குரு பார்த்துக்கிறார், உங்கள் ராசிநாதனை பார்த்துக்கிறார். வியாதிகளும் செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும், அதனால் கொஞ்சம் தைரியமாக எல்லா வேலையும் செய்யலாம். வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை, பிள்ளைகள் கேட்குறத நீங்கள் வாங்கி கொடுக்க முடியும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். நண்பர்களுடைய வழியிலே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள், மனதிலே தன்னம்பிக்கை. ஏன்னா பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவான தீர்வு கிடைத்து விட்டாலே தன்னம்பிக்கை வந்துவிடும் இல்லையா? அப்போ தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது. காஷன் அப்படின்னாக்க தேவையற்ற பேச்சுகள் வேண்டாம். முக்கியமாக இப்போ எதிர்பாலினர் அப்படிங்கிற பெண்கள்கிட்ட கன்ஃபார்மாக வாய விடாதீங்கோ, மாட்டிப்பீங்கோ, வேலையில் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் பண்ணுங்கோ அப்படிங்கிறது எச்சரிக்கை. நிறைய பிரயாணங்கள்லாம் செய்து அலுப்பு தட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தால் ஓய்வு நிறைய எடுத்துக்கணும். அந்த ஓய்வு கன்ஃபார்மாக மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கான லாபம் கன்ஃபார்ம். இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா ஸ்ரீராம ஜபம் அப்படின்னு சொல்லுவேன். ராம 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 ராமன்னு சொல்லிகிட்டே வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். நாம் அக்டோபர் மாதத்தினுடைய பலன்களை துல்லியமாக கணிக்க இருக்கிறோம், எல்லா ராசிக்கும். இந்த ராசிக்கு கணிப்பது அப்படிங்கிறது குரு எப்படி மூவ் ஆறார் அப்படிங்கிறத பார்க்குறோம், சூரியன் எப்படி மூவ் ஆறார் பார்க்குறோம், செவ்வாய் எப்படி மூவ் ஆறார் பார்க்குறோம். குருங்கிறவர் வருடக்கோள், இந்த செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இவர்களெல்லாம் மாதக்கோட்கள். இவங்கெல்லாம் எப்படி மூவ் ஆறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு வச்சுருப்பான், லான்னு போட்டிருப்பாங்க. அப்படி லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுடைய ஜாதகத்தை நம்ம கணிக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த காணொலியை பொது ஜாதகமாக பார்த்து விடுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்ப்பதற்கு அவசியம் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களால் இயன்ற உதவியை உங்களுக்கு செய்கிறோம். வாழ்க வளத்துடன்.